பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இர்ஷாதத்தே ஹபீப் ஞானோபதேசங்கள் ஹ்வாஜா ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்மா அவர்கள் அருளியது. அத்தியாயம் 4. தன் ஷேகினால் ஒப்புக்கொள்ளப்பட்டால். ஒரே இடத்தில் நிலைப்பவன் எல்லா இடத்திலும் இருப்பான். எல்லா இடத்திலும் இருப்பவன் ஓர் இடத்திலும் நிலைக்க மாட்டான் என்பது ஃபார்சி முதுமொழி. அதாவது தன்னுடைய ஷேகினால் ஒப்புக்கொள்ளப்பட்டவன் சகல ஷேகுமார்களாலும் ஒப்புக்கொள்ளப்பட்டவன் ஆவான். தன்னுடைய குருவினால் வெறுத்து தள்ளப்பட்டவன் யாவராலும் வெறுத்து தள்ளப்பட்டவனே ஆவான். முரீது யாரேனும் தன்னுடைய ஷேகின் சன்னிதானத்திலிருந்து தள்ளப்படுவாராயின் அவனை வேறெந்த ஷேகுமார்களும் ஓர் அளவுக்கு கூட உயர்த்தி வைக்க முடியாது. ஆனால் நல்ல முரீது தன் ஷேகின் நல்லுறவால் பயிற்சி பெற்றவராயிருந்து ஏதோ ஒரு சங்கடமான காரணத்தினால் மேற்பதவிக்கு போக முடியாமல் நின்றுவிட்டால் பிறகு இவர் வேறொரு ஷேகிடம் போய் சேர்ந்து கொண்டால் இவர் மீது குற்றம் கிடையாது. இந்த புது ஷேக்கு இவரை கடைத்தேறச் செய்து உன்னத நிலைக்கு கொண்டு வர முடியும். எனினும் அம்முரீது மீது கடமை யாதனில் இந்த புது ஷேகின் சகவாசத்தின் பொருட்டால் கிடைக்கும் அருள் பாக்கியங்களையும் தம் முந்திய ஷேகின் அருள் பாக்கியத்தினால் ஒப்புக்கொள்ளப்பட்டதால் கிடைத்ததென்றே கருத வேண்டும். இவ்வாறு பெரியார்கள் பலர் கருத்து தெரிவித்துள்ளார்கள். ஹஸ்ரத் முஜத்திதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வதாவது, ஹதரத் முஜத்தித் அல் ஃபூசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வதாவது, ஷேகானவர் அல்லாஹ்வின் ரசூலின் பிரதிநிதியாவார். இவரை பின்பற்றி பதவிகளை பேணி பாதுகாப்பதும் அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டு நடப்பதே ஆகும். அனுப்பப்பட்டவருக்கு மரியாதை செய்வது அனுப்பியவருக்கு மரியாதை செய்வதாகும். தரீக்கத்துடைய நடைமுறைகள் இந்த வழிபாட்டை தவிர வேறு வகையில் சாத்தியமில்லை. ஆகையினால் முரீதானவர் மற்றெல்லா புறத்திலிருந்தும் முகத்தை திருப்பிக் கொண்டு தன்னுடைய ஷேகின் பக்கம் முகம் நோக்கி இருக்க வேண்டும். ஷேகு அவர்களுடைய சமூகத்தில் இருக்கும் போது அவர்களது அனுமதி இல்லாமல் நஃபில் தொழுவதும் வேறு ஜிக்ருகளை செய்வதும் கூடாது. அவர்களது திருமுகத்தை தவிர வேறு பக்கங்களில் கவனத்தை செலுத்தக்கூடாது. ஃபர்து சுன்னத்தான தொழுகைகளை தவிர வேறு தொழுகைகளை அவர்களுடைய சமூகத்தில் தொழக்கூடாது. சனாஃபில் என்ற நூறிலே சொல்லப்பட்டிருப்பதாவது, சத்தியவான்களான முரீதுகள் தம்முடைய ஷேகின் போதனையான ஜிக்ரு ஔராதுகளில் ஈமானுடைய பேரின்பத்தை அடைகின்றார்கள். அல்லாஹு தஆலாவின் திருப்பெயரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்பெயரையும் உச்சரிக்கும் போது இவர்கள் அடையும் பேரின்பத்தையே ஷேக் மஷாயிஹுடைய திருப்பெயரை சொல்லும் போதும் அடைகின்றார்கள். ஷேகின் திருப்பெயரை தியானிப்பதில் ஈமான் வளர்ச்சி அடைகின்றது. மன் அஹப்ப ஷைஅன் ஃபஅக்ஸர ஸிக்ருஹு, ஒருவர் ஒன்றை பற்றி பிரியம் கொண்டிருந்தால் அதை பற்றி அதிகம் தியானிப்பாராக. இதுதான் முஹப்பத்துக்குரிய அடையாளம், லட்சியம் ஆகும். ஆஷிக்கானவன் தன்னுடைய மாஷூக்கையே அதிகம் நினைத்து உருகுவதில் அடையும் இன்பத்தை யாரும் அறிவார்கள். அவன் அப்பெயரை தியானிப்பதில் ஒரு காலும் சோர்வடைவதே இல்லை. முரீதானவர் சதாவும் தம் ஷேகின் வீட்டு வாசற்படியிலேயே சேவை செய்து கொண்டிருக்க வேண்டும். தன்னுடைய காரியாதிகள் அனைத்திலும் லட்சியம் அந்த வாசற்படியிலிருந்தே கிடைக்கும் என்று திட நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஹசரத் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் தாங்கள் இவ்வளவு பெரிய பதவியை எந்த நற்செய்கையால் அடைய பெற்றீர்கள் என்று கேட்கப்பட்டதற்கு அவர்கள் இவ்வாறு பதிலளித்தார்கள்: நான் 40 ஆண்டு காலம் என் குருநாதரான சிர்ரி சிக்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாசப்படியிலே ஒற்றை காலில் நின்று காத்து கொண்டிருந்தேன். என்னுடைய கோரிக்கைகளை அந்த தலைவாசலிருந்தே வேண்டிக் கொண்டிருந்தேன். இறுதியில் நான் வேண்டிக் கொண்டது எனக்கு கிடைத்து விட்டது. முரீதானவர் தன் ஷேகின் சமூகத்தில் தன் பொருள், கௌரவம், உயிர் அனைத்தையும் அர்ப்பணம் செய்ய தயங்கக்கூடாது. இவைகளை தியாகம் செய்வதால் இருலோகத்துக்கும் பாக்கியங்களை சித்தியாவதாக உணர வேண்டும். மேலும் முரீதானவர் ஷேகின் சொற்கள், செயல்கள், நிலைகள் எதை பற்றியும் ஒருவித குறையும் கூறக்கூடாது. அவை யாவும் நேர்மையானவை என்று எண்ண வேண்டும். ஏனெனில் காமிலான உத்தம ஷேகின் நாட்டமெல்லாம் அல்லாஹு தஆலாவின் நாட்டத்தில் மறைந்து அழிந்து போய்விடும். எனவே அல்லாஹு தஆலாவின் இஷ்டமில்லாமல் நடக்காது. அவர் முரீது விஷயத்தில் செய்யும் காரியமெல்லாம் நேர்மையானதேயாகும். இதன் உட்கருத்து ஆரம்பத்தில் முரீதுக்கு விளங்காவிட்டாலும் பிறகு போக போக அந்த இரகசியங்கள் விளக்கமாகும். புதிய முரீது பழைய முரீதை பின்பற்றக்கூடாது. முரீதானவர் ஷேகின் குணங்களிலோ செயல்களிலோ குற்றம் கண்டுபிடிக்கும் குறுகிய கண் கொண்டு பார்க்கக்கூடாது.
வாய் திறந்து ஏதும் குறை சொல்லக்கூடாது. ஷேகை செய்யும் ஏதாவது ஒரு காரியம் பகிரங்கத்திலே தீங்கானதாக தோன்றினாலும் உண்மையில் அது மிகவும் நல்லதானவே இருக்கும் என்பதை உறுதியாக நம்ப வேண்டும். ஷேகின் மீது குறை கூறுபவன் அதே குறைக்கு ஆளாக நேரும். ஆரம்ப நிலையிலுள்ள புதிய முரீது பக்குவமடைந்த பழைய முரீதை பின்பற்றி நன்முயற்சியையும் தவத்தையும் கடமையையும் கைவிட்டு விடக்கூடாது. ஏனெனில் பழைய முரீதுக்கு பயன் தரும் சில விஷயங்கள் புதிய முரீதுக்கு தீமையை உண்டாக்கிவிடும். எந்த ஒரு விஷயத்திலும் ஷேகை பரீட்சித்து பார்க்கக்கூடாது. ஏனெனில் பரீட்சித்து பார்ப்பது அனாவசிய தலையீடேயாகும். பக்குவமற்ற ஒருவர் பக்குவமடைந்தவர்களை சோதிக்க முடியாது.